ஹாய், நான் நிஷேவிதா. நான் சென்னையில் இருக்கேன். இங்கே நானும் என் கணவரோட சேர்ந்து 5 பேர் இங்கே இருக்கோம். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக இந்த பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை எல்பிஜியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎன்ஜி கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இப்போ கேஸ் தீர்ந்துருச்சா இல்லை தீர்ந்ததுக்கப்புறம் புக் பண்ணுறது, நாங்கள் இப்போ 8th ஃப்ளோரில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது புக் பண்ணோன்னா அது வரணும், வந்து டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டென்ஷன்லாம் இல்லாமல் இது எங்களுக்கு வீடு வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக வர்றதுனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. காஸ்ட் வைஸும் எனக்கு வந்து எல்பிஜியோட கம்பேர் பண்ணும்போது பிஎன்ஜி வந்து 20% லெஸ்ஸாகவே கன்சியூம் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம்க்கு மூவ் ஆனதுனால 2 சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு இந்த கேஸ் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் இது வரைக்கும் வந்துடுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரேட் தான். எங்களுக்கு மீட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ இந்த மந்த் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற ரேட் தான் உங்களுக்கு வரும். எனக்கு இப்போ ஒரு சிலிண்டர் அதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சேம் ஈக்குவலண்ட் ரீடிங் தான் வரும். பட் ரேட் வைஸ் எனக்கு வந்து கம்மியாக தான் வருது, 20%. இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ட்ரபிள் வரல. பட் இன்கேஸ் ஏதாவது ட்ரபிள்னா எங்களுக்கு இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு கான்டாக்ட் பண்ணால் உடனே வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்பிஜி வச்சிருக்கும் போது நான் லேடிஸாக இருக்கிறதுனால அதை எடுத்து மாட்டணும், பசங்கள்லாம் இருக்காங்க. இங்கே வச்சுருந்தா 2 சிலிண்டர் வச்சுருக்கும் போது இடம் நிறையா அடைக்கும், அந்த மாதிரியான கஷ்டம் இருந்தது. புக் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெலிவர் பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து ஆள் இருக்கணும். அண்ட் 8th ஃப்ளோரில் இருக்கிறதுனால அவங்க 8 மாடி எடுத்துகிட்டு வரதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணணும். எனக்கு இதில் வந்து அதெல்லாம் இல்லாமல் இந்த வைஸ் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து 21-22 லான்ச் பண்ணது. இப்போ வரைக்கும் அரௌண்ட் 1.7 lakh வெஹிக்கிள்ஸ் சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. முந்தி வந்து சில குறிப்பிட்ட இடங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், வெள்ளூர் மட்டும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு சிஎன்ஜி ஓடிட்டு இருக்குது. சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா more than 400 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோ செக்மெண்ட்டும் டாக்ஸி செக்மெண்ட்டும் வந்து 98% சிஎன்ஜி கன்வெர்ட் ஆகிட்டாங்க. பாக்கி செக்மெண்ட் மினி எல்சிவி, பர்சனல் கார்ஸ், பஸ்ஸஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. ஓரகடம் ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா more than 100 சிஎன்ஜி பஸ்ஸஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 350 ரூட் பஸ்ஸஸில் வந்து 35 ரூட் பஸ்ஸஸ் வந்து சிஎன்ஜியில் ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 60,000 சேவிங்ஸ் இருக்குன்னா எல்லாருமே கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து எக்ஸிஸ்டிங் சிஎன்ஜி பஸ், எக்ஸிஸ்டிங் டீசல் பஸ்ஸஸை வந்து சிஎன்ஜி பஸ்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். பொல்யூஷன் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இஸ் த லீஸ்ட் பொல்யூட்டர். அதனால தான் எல்லா கவர்மெண்ட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீசல் பஸ்ஸஸை வந்து சிஎன்ஜி பஸ்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. எல்பிஜியும் பிஎன்ஜி கம்பேர் பண்ணுறது ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1 ப்ரைஸ் பெனிஃபிட் இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்வீனியன்ஸ் இருக்குது. இது வந்து யூஸ் அண்ட் பே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலிண்டர் வைக்கிறதுக்கு இடம் தேவையில்லை. சிலிண்டர் வைக்க இடம் தேவைப்படும், ஆனால் பிஎன்ஜிக்கு வந்து இடம் தேவையில்லை. திஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ்.